அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, துன்பங்களிலும் துணிவுடன் சான்று பகர்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 33 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலம் 12வது ஞாயிறை மகிழ்வோடு சந்திக்கின்றோம். நம் அன்றாட வாழ்வில் பொதுவான உணர்வு அச்சம். நாளை என்ன நடக்குமோ என்ற எதிர்காலத்தை பற்றிய பயம், நம் பலவீனங்களை கண்டு பிற என்ன சொல்வார்களோ என்ற அச்சம், உண்மையை பேசினால் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்ற கவலை, புறக்கணிப்பால் ஏற்படும் மன உளைச்சல் என அச்சத்தின் நிழல் நம்மை எப்போதும் துரத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைய நவீன உலகில் சுயநலமும் அநீதியும் மலிந்துவிட்ட சூழலில் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை வாழ முற்படும் போது நாம் ஏளனத்திற்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஆளாக நேரிடுகிறது. இத்தகைய சூழலில் இறைவன் நம்பிக்கை கொண்டு அவரது பராமரிப்பை உணர்ந்து சிறப்பாக பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம். இதற்கு தொடர்பாக இன்றைய வாசகங்கள், இறைவாக்கின் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினருக்கு எதிராக சூழ்ச்சி நடக்கிறது. அவருடைய எதிரிகள் அவர் மீது பழி சுமத்துகிறார்கள். அவருடைய நண்பர்கள் அவருடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். அவர் மயங்கி விழும் பொழுது அவர் மீது வெற்றி கொள்ளலாம் என அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை கண்டு இறைவாக்கு எரேமியா அஞ்சி நடுங்கவில்லை. மாறாக அவர் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார், எனவே என்னை துன்புறுத்தோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என மன துணிவு கொள்கிறார். எரேமியா இறைவாக்கினை போன்று நாமும் மன துணிவு கொண்டோமெனில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை அச்சுறுத்தும் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அஞ்சாதீர்கள் என சொல்கிறார். இதை அவர் ஒரு முறையோ இருமுறையோ அல்ல, 3 முறை சொல்கிறார். இதன் அர்த்தம் நாம் ஆண்டவரை தவிர வேறு எதற்கு அஞ்சக்கூடாது அல்ல பயப்படக்கூடாது என்பதாகும். இயேசு தொடர்ந்து பேசுகின்ற போது எது எதற்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பயப்படக்கூடாது என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார். தேவையற்ற விதமாய் விமர்சிப்போருக்கு அஞ்ச வேண்டாம். அஞ்சாதீர்கள் என்று சொல்லும் இயேசு முதலாவது நம்மை தேவையில்லாமல் விமர்சிப்பதற்கு அஞ்ச வேண்டாம் என்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்றுதான் தொடங்குகிறது. இங்கு சொல்லக்கூடிய அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முந்தைய இறைவார்த்தையை இணைத்து பார்க்க வேண்டும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா என்று அங்கு வருகின்றது. அப்படியானால் நம்மை தேவையில்லாமல் விமர்சிப்பவரை, நமக்கு எதிராக தேவையில்லாமல் அவதூறு பேசுவதை கண்டு அஞ்ச வேண்டாம் என்பதுதான் இயேசுவின் அறிவுரையாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய பணிவாழ்வில் தனக்கு எதிராக வந்த விமர்சனங்களை கண்டு அஞ்சவே இல்லை. மக்கள் அவரை பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார், பெருந்தீனிக்காரன், பாவிகள் நண்பன் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். அவற்றையெல்லாம் இயேசு கண்டு அஞ்சவில்லை. காரணம், அவற்றில் உண்மை இல்லை. இரண்டாவது, நாம் எதற்கு அஞ்சக்கூடாது என்று சொல்லும்போது இயேசு சொல்வார், ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நம்மில் பெரும்பாலானவர்கள் நம்முடைய உயிரை நம்மிடமிருந்து பறிக்கக்கூடிய மனிதர்களைக் கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ உடலை கொல்வோருக்கு அஞ்ச வேண்டாம், உடலோடு ஆன்மாவை கொல்லக்கூடிய அல்லது நரகத்தில் தள்ளக்கூடியவர்களுக்கு அஞ்சு வாழுங்கள் என்கிறார். நிறைவாக ஆண்டவர் இயேசு அஞ்சாதீர்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள் என்ற வரிகளில் அதற்கான பதில் இருக்கின்றது. கடவுளின் பார்வையில் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், சாதாரண பறவை இனங்களுக்கும் உயிர்களுக்கும் ஆண்டவராய் கடவுள் தன்னுடைய மேலான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தருகின்ற போது, படைப்பின் மணிமுகமாக இருக்கும் மனிதருக்கு கடவுள் எவ்வளோ மேலான செயல்களை செய்வார். ஆகையால் நாம் அஞ்ச தேவையில்லை என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு தரும் ஆறுதலின் செய்தியாக இருக்கிறது. இன்றைய 2வது வாசகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒட்டுமொத்த மனித உலகத்திற்கும் இந்த அஞ்சா நெஞ்சத்தை இறைவன் அருளாக பொழிந்துள்ளார் என்பதை பவுல் கூறுகின்றார்.
ஆதாம் வழியாக உலகிற்கு நுழைந்த பாவமும் மரணமும் மனிதனை அடிமைத்தனமாக பயத்திற்குள் தள்ளியது என்றால், இயேசு கிறிஸ்தின் வழியாக வந்த மீட்பின் அருளானது நமக்கு முழுமையான விடுதலையும் வீரத்தையும் தருகிறது. சவால்களும் துன்பங்களும் நம்மை சூழ்ந்தால் கிறிஸ்து நமக்கு தந்த அந்த அருட்கொடை எத்தகைய சவால்களையும் அச்சத்தையும் வெல்லும் பேராற்றல் கொண்டது என்பதை பவுல் ஆழமாக பதிவு செய்கிறார். இன்றைய சூழலில் சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் உள்ள தலித் மற்றும் பழங்குடியின கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காகவும் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவும் அவர்களின் வீடுகள் இடிக்கப்படுவதையும் வழிபாட்டு ஸ்தலங்கள் சிதைக்கப்படுவதையும் இறந்தவர்களை பொது கல்லறை அடக்கம் செய்ய உரிமைகள் மறுக்கப்படுவதையும் ஏன் நம்பிக்கையின் பொருட்டு கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுவதையும் கூட அண்மை காலங்களில் நாம் அதிகமாக காண்கிறோம். இத்தகைய அச்சுறுத்தல் நிறைந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்ற இயேசுவின் வார்த்தைகள் கிறிஸ்துவை நம்பி அவரை அறிக்கைப்பவர்களுக்கு நமக்கும் ஒரு மாபெரும் அரணாக விளங்குகின்றது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைபணி செய்யும் போது ஏற்படும் துன்பங்களால் கவலை கொள்கின்றோமா? இயேசுக்காக பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கும் போது அவரது பராமரிப்பை உணர்ந்து வாழ்கின்றோமா? அச்சத்தை எதிர்கொள்ளும் ஆன்மீக பலத்தை நாம் வளர்த்து கொள்கின்றோமா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறைபணி செய்யும் பொழுது ஏற்படும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் இயேசுக்காக நெருக்கடிகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும் அச்சத்தை எதிர்கொள்ளும் ஆன்மீக பலத்தை பெறவும் வரம் தாரும். ஆமீன்.